Praise the Lord. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அருமையான தேவ ஜனங்களே, இந்த மனிதன் தேவாலயத்தோடு சம்பந்தப்பட்டவனாயிருந்தான். தேவாலயத்தினுடைய அலங்காரமான வாசலண்டையிலே அலங்கோலமாய் இவன் அமர்ந்திருக்கிறான். இவன் வாழ்க்கை அடுத்தவருடைய கையை எதிர்பார்த்தான், பிச்சை கேட்கிற நிலைமையிலே இருந்தது. என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் சொல்லலாம், நானும் தேவனோடும் தேவாலயத்தோடும் தேவனுடைய ஊழியங்களோடும் தேவ ராஜ்யத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனையோ அலங்கோலமான சூழ்நிலைகள், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கத்தின் நடுவில் இருக்கிறது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அலங்கார வாசலண்டையிலே அலங்கோலமாய் இருந்தான். இப்பொழுது பேதுருவும் யோவானும் இவனை சந்தித்து இயேசுவின் நாமத்தினாலே அலங்கோலமான இவன் வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையாய், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை அலங்கோலமாய் இருக்கலாம். நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியே மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் மாறுபடியான புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். அது வியாதியாய் இருக்கலாம், பிரச்சனையாய், போராட்டமாய், கடன் பாரங்களாய், எதுவாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. இது புது உடன்படிக்கை ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.